நாம நகை கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன மோதிரம் வாங்கினா கூட அது ஒரு அழகான பிங்க் நிற பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய வெல்வெட் பாக்ஸ் இருந்தாலும் இந்த பிங்க் நிற பேப்பருக்கு மட்டும் நகை கடையில எப்போதுமே ஒரு தனி மவுஸ் உண்டு. இது ஏதோ பார்க்க அழகா இருக்கிறதுனாலையோ இல்ல மங்களகரமான நிறம் என்பதனாலேயோ மட்டும்தான் தர்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலும் வியாபார தந்திரமும் உளவியலும் ஒளிஞ்சிருக்கு. நகைக்கடைக்காரர்கள் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத பல ரகசியங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க் பேப்பர் சாதாரண பேப்பர் கிடையாதுங்க. இதுக்கு பேர் ஆசிட் ஃப்ரீ பேப்பர்னு சொல்லுவாங்க. காற்றுல இருக்கிற ஈரப்பதம் பட்டு தங்கமோ வெள்ளியோ கருத்து போகாமல் அதோட பளபளப்பை தக்க வைக்க இந்த காகிதம் ஒரு கவசம் மாதிரி செயல்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட மஞ்சள் நிறத்தை ரொம்ப பிரகாசமாக பளிச்சுன்னு காட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த பிங்க் நிறத்துக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் வெள்ளை பேப்பர்லேயோ வேற நிறத்துலையோ தங்கத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக தெரியாது. அதனால தான் இந்த பேப்பரை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் பொதுவாக பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் யாருக்கும் தெரியாத, நகைக்கடைக்காரர்கள் சொல்லாத சில ரகசியங்களும் இதில் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அதனை பற்றிய முழு விவரம். பொதுவாகவே தங்கத்தில் பார்த்தீங்கன்னா உறுதித்தன்மைக்காக காப்பர் அல்லது வேறு சில உலோகங்களை கலப்பாங்க. இதனால் சில நேரம் தங்கத்தில் ஒரு லேசான நிறமாற்றம் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அறிவியல் படி இந்த பிங்க் நிறம் பச்சை மற்றும் நீல நிற ஒளியை உறிஞ்சும் தன்மை கொண்டது. அதனால் அந்த பிங்க் பேப்பருக்கு நடுவில் நகையை வைக்கும்போது அது 100% தூய்மையான தங்கம் போன்றே நம் கண்களுக்கு ஒரு மாயை ஏற்படுத்தும். மிகவும் நகை இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும். மேலும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வரும்போது அச்சச்சோ இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம்னு ஒரு குற்றுணர்வு சிலருக்கு வரும். இதுக்கு பேர் தான் பையர்ஸ் ரிமோர்ஸ். ஆனால் உளவியல் படி பிங்க் நிறம் என்பது அன்பையும் திருப்தியையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் மூளைக்கு கடத்தும் நிறம். அந்த பேப்பரை உங்கள் கையில் கொடுக்கும்போது நாம் ஒரு மதிப்புமிக்க நல்ல விஷயத்துக்காகத்தான் செலவு பண்ணியிருக்கோங்கிற மன நிறைவை உங்கள் மூளைக்கு அது சிக்னலாக அனுப்புகிறது. பிங்க் கலர் பேப்பரை நகைக்கு பயன்படுத்துவதற்கு வேறொரு முக்கிய காரணம் இருக்குதுங்க. பெரிய வெல்வெட் பாக்ஸில் நகையை வைக்கும்போது அது பார்க்குறவங்க கண்களை எளிதில் உறுத்தும். குறிப்பாக பஸ்ஸுலேயோ கூட்டத்திலேயோ போகும்போது திருடர்கள் ஈஸியாக இது நகை டப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இந்த சாதாரண பிங்க் காகிதத்தில் மடித்து பர்சுக்குள்ளே வைக்கும்போது அது ஏதோ மெடிக்கல் ஷாப் பில் மாதிரியோ இல்லை சாதாரண காகிதம் மாதிரியோ தோற்றம் அளிக்கும். இது திருடர்களின் கவனத்தை திசை திருப்பும் ஒரு மாஸ்டர் பிளான் ஆகும். மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பரை நகைக்காரர் மடிக்கும் போதும் நீங்கள் வீட்டில் வந்து அதை திறக்கும் போது ஒரு சலசல சத்தம் வரும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த குறிப்பிட்ட சத்தம் நம்ம மூளையில் டோபமைன் அப்படிங்கிற மகிழ்ச்சி ஹார்மோனை தூண்டிவிடுமா. இது நகை வாங்கும்போது ஒரு ராயலான ப்ரீமியம் ஃபீலை நமக்கு கொடுக்குது. என்ன நண்பர்களே, சாதாரணமாக தூக்கி போடுற ஒரு பிங்க் பேப்பருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வியாபார தந்திரமும் அறிவியலும் இருக்கான்னு ஆச்சரியமாக இருக்கா? இனிமே நகை வாங்க போகும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்ததா? இல்லை இதை பற்றி நீங்கள் வேறு என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹைப்பர் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.